சார், மருத்துவ கல்வியை தமிழில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தாரு. அதற்கான சாத்தியம் இருக்கா? கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பில் அந்த பணிகள் நிறைவுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டு இந்த அரசு பள்ளிகளில் படித்த குறிப்பாக 7% இடஒதுக்கீட்டில் பயின்ற மாணவர்களுக்கு அந்த புத்தகங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் கூட கூடுதலான புத்தகங்களை மொழிபெயர்க்கும் பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது பற்றிய செய்தியை வருகிற 21ஆம் தேதி நடைபெறவிருக்கிற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய விவாதத்தின் போது அறிவிக்க இருக்கிறோம். இல்ல, முழுவதுமாக இந்த 5 ஆண்டுகளுமே தமிழையே படிப்பதற்கான சாத்தியம் இல்லை, அதில் நிறைய சட்ட சிக்கல்களும் இருக்குது. அது இன்னும் அதற்கான விதிமுறைகள் வகுக்கப்படாத நிலை ஒன்று இருக்கிறது. NMC நிர்வாகத்தின் ஒப்புதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கலந்து ஆலோசித்து அது மேற்கொள்ளும். பற்றாக்குறை இல்லைங்க. முதல்வர் மருந்தகத்தில் 206 வகையான ஜெனரிக் மெடிசன்ஸ், அந்த மருந்துகள் மட்டும்தான் இப்போ அதில் விற்பனைக்கு வந்திருக்கு. நாம் அந்த கூட்டுறவுத்துறையின் சார்பில் அது நடத்தப்படுகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் TNMSC மருந்துகள் கொள்முதல் செய்து அங்கே தராங்க. கொள்முதல் செய்து தரப்படுகிற மருந்துகளின் எண்ணிக்கை 206. இது எல்லாமே ஜெனரிக் மெடிசன்ஸ். இதை தாண்டி வேறு மருந்துகள் வேணும்னாலோ இல்லை ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் வேணும்னாலோ அந்த கடை நடத்துகிறவங்க, கூட்டுறவு அங்காடியாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் மருந்தகம் நடத்துகிற உரிமையாளராக இருந்தாலும் சரி, அதை வாங்கி விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவை கூட்டுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இது எதுவுமே இல்லாமல் வெறும் 206 மட்டும் வச்சுருக்கும் போது அந்த கடையில் குறைந்த அளவில் மருந்துகள் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் தெரியும். மற்றது இந்த பஞ்சு, அது குறிப்பாக இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு தேவையான மற்ற விஷயங்களையும் அவர்கள் சேர்த்து விற்கும்போது இப்போ பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ரீச் ஆகும். இன்னொன்று, இந்த 206 மருந்துகளும் ஏற்கனவே இருக்கிற மக்கள் மருந்தகம் அல்லது தனியார் மருந்தகங்கள் இந்த விலைகளோட கம்பேர் பண்ணுறப்ப ஏறத்தாழ் 75% அளவுக்கு விலை குறைவாக இருக்கிறது. மக்கள் பெரிய அளவில் அதில் மகிழ்ச்சியோடு ஜெனரிக் மெடிசன்ஸ் வாங்குகிறாங்க. மற்ற மருந்துகளுடைய தேவைகளும் கூட இப்போ கூட்டுறவுத்துறையோடு பேசினுக்கிறோம். கூட்டுறவுத்துறையோடு பேசி மற்ற அந்த மெடிக்கல் ஷாப்பில் என்ன மாதிரியான மருந்துகளை அதிக விற்பனைக்கு அதிகமாக கேட்குறாங்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மருந்துகளை கொள்முதல் செய்து தருகிற அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா, இப்போ கூட்டுறவுத்துறை ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா எந்தெந்த மருந்து வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம TNMSC நிர்வாகம் அதை கொள்முதல் செய்து தரும். இல்லை 206 வகையான மருந்து ஸ்டாக் இருக்குது. இதுக்கு மேலே கூடுதலாக தேவைப்படுற மருந்துகள் மட்டும்தான் இப்போ ரெக்குவயர்மெண்ட்டை இவங்க கையில் கோஆபரேட்டிவ் அவங்க கேட்டாங்கன்னா TNMSC நிர்வாகம் வாங்கி கொடுக்கும். கூடுதலான மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி கூட ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறோம். வாய்ப்பு அவர்கள் வழங்கும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாட்டில் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் வரும் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நாமக்கல், விருதுநகர், திருப்பூர் புதிய மருத்துவக் கல்லூரிகள்ல இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கான அந்த சேர்க்கை நடைபெற வாய்ப்பு இருக்குதா? நம்ம விண்ணப்பிச்சிட்டோமா? நாமக்கல்ல 4 வருடங்களாக இது 4வது வருடமாக மருத்துவக் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2022 ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் முன்னிலையில் ஒன்றிய பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடங்கின நாளிலிருந்தே மருத்துவக் கல்வி என்பது அந்த கல்லூரி நிர்வாகம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர் சேர்க்கை என்பது கடந்த ஆண்டு நடைபெற்று இப்போது 4வது ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறார். 3 மருத்துவக் கல்லூரிகளுக்கு இன்னும் அந்த புதிய மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு நம்ம விண்ணப்பிக்கல அப்படின்ற ஒரு தகவல் 6 கேட்டிருக்கிறோம். விண்ணப்பிக்கிறதுங்கிறது போய் அமைச்சர் கையில் கொடுத்த மனு, அவங்க ஒப்புதல் கொடுத்தோடனே தான் நம்ம அஃபிஷியலாக விண்ணப்பங்கிறது. ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேன்சர் பேஷண்ட் நிறைய வராங்க, வெளியூர்லேருந்துலாம் கூட வராங்க. ஆனால் அது ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான ஐடியா இருக்கா? இல்லை, இப்போ எவ்வளோ பேஷண்ட் வராங்களோ அவ்வளோ பேருமே கேர் எடுத்து நல்லா பண்ணின்னு இருக்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே எல்லா ஃபெசிலிட்டியும் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் மண்டே புற்றுநோய் சம்பந்தமான பல்வேறு புதிய அறிவிப்புகள் திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படும். எங்குமே இல்லைங்க, ஒரே ஒரு ஸ்டான்லியில் மட்டும்தான். மற்ற இடங்கள்லாமே ஏற்கனவே 26 பேனல் போட்டு எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. இல்லை, ஸ்டான்லி ரிட்டையர்ட் ஆனாங்க, அவருக்கு பதிலாக அங்கே ஒரு இன்சார்ஜ் போட்டிருக்கிறோம். அந்த பேனலை சேலஞ்சு பண்ணி நீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ நீதிமன்றம் இப்போதான் கடந்த வாரம்
தடை நீக்கி இருக்கிறது. இந்த 2-3 நாள்ல அதுக்கு மாநகராட்சிக்கு இது ஒரு போட்டுரும். மருத்துவமனைகள் மருத்துவ பற்றாக்குறையா இருக்கு. சுகாதாரத்துக்குமே கடிதம் எழுதினா சொல்லியிருந்தாங்க. என்னம்மா? மாநகராட்சி கீழ் உள்ள அரசு இல்லை, இப்போ பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் இருக்கிற மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மாநகராட்சியின் சார்பில் தற்காலிக மருத்துவர்கள் பணி நியமனங்களும் நடைபெற்று அனைவருமே பணியில் சேர்ந்திருக்கிறார். இல்லை, அது எந்த காலி பணியிடமா இருந்தாலும் அந்த நிர்வாகம் நகராட்சி நிர்வாகத்துறை செய்யும். இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து தமிழகத்தில் மட்டும் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான ஃபெர்டிலிட்டி சென்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான அளவுக்கு இல்லைன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதல்ல பண்ணுறதுக்கு எக்மோரில் பண்ணின்னு இருக்கிறோம். 2வது மதுரையில் பண்ண போகிறோம். அதுக்கு பெரிய செலவு. இன்னொன்று, பப்ளிக் கையில் வந்து பணம் வாங்கி தான் பண்ணணுங்கிறது எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற அரசு மருத்துவமனைகள்லையுமே அதை வச்சுருக்குறாங்க. 7-8 லட்சம் வரைக்கும் செலவாகும். நம்ம செலவே இல்லாமல் இலவசமாக பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி பண்ணுறதால தான் ஒரு மருத்துவமனையில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது படிப்படியாக அடுத்தது வந்து மதுரைக்கும் சேலம், கோவை போன்ற பல்வேறு இடங்களுக்கும் செலவிருக்கு.